கோடி. இரு இரு. ஏப்பா தம்பி, அவ என்னை எட்டி பிடிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தியா? அவ இடுப்புல பாம்பும் ஏதாவது கட்டி வச்சிருந்த சுவிட்ச தட்டி இருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? பாத்துட்டு நிக்காம போய் படி. பாருமா, நாடு பொதுமக்கள் தேவைன்னு ஒரே பிஸியா இருக்க. நீ என்னடான்னா புருஷனை புடிச்சு கொடு, அத்தை புடிச்சு கொடுங்கிற. இத பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா எனக்கு? பாத்து நிக்கிறேன், தூக்கி வெளியே போடுறாங்க. இவங்கதான் மூர்த்தியோட வைஃப். மூர்த்தியோட சம்சாரமா? உங்க விஷயமா தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமா, இவங்க எப்படி உங்க கையில கிடைச்சாங்க? அது வந்து நான் மந்திரியோட காரை ஃபாலோ பண்ணேன் இல்லையா, அப்பதான் இவங்க என்கிட்ட மாட்டினாங்க. இரு, மந்திரின்னு உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? மந்திரியினுடைய வண்டவாளத்தை எல்லாம் அவன் வீட்டு சமையல்காரன் கண்ணையம் மூலியமா நான் கறந்துட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லா கேப் மாதிரியும் அவங்க செய்யற உஜாலா குஜாலா வேலையை கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சுக்குவாங்க. ஆனா இந்த 420 சிகாமணி மட்டும் அவன் செய்யற எல்லா திருட்டு வேலைகளையும் அவனுடைய சொந்த பொண்டாட்டி வீட்டுல தான் வச்சுக்கிறான். அநேகமா அந்த நீகிரோ கொடுத்த வீடியோ கேசட்டு கூட அந்த வீட்டுல தான் இருக்கும். அது சரி, ஆனா அந்த ஆள் தான் அங்க போறது இல்லையே. அப்பதானே மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தேகமே வராது. ஓஹோ. நான் சொன்னேன், அந்த வீட்டு சமையல்கார கண்ணைய அவர் சொல்லு பார்த்தி இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சோம்னா அந்த வீடியோ கேசட் நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். உனக்கு உன் புருஷனை பார்க்கணும்ல? ஆமா, நான் என் வீட்டுக்கார கண்டிப்பா பார்க்கணும். அப்ப நீ அந்த வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்துக்க. என்னம்மா சரியா சொல்லு. சரின்னு சொன்னா நான் என் வீட்டுக்கார எப்படி பாக்குறது? அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வர சுதந்திர தினத்தன்னைக்கு கைதிகளுக்கெல்லாம் ஜெயில ஒரு மேஜிக் ஷோ போடுறாங்க. அந்த மேஜிக் மேன நம்ம கைக்குள்ளார போட்டுக்கிட்டோம்னா நீ உன் புருஷனை பாத்தரலாம். அம்மா, போன வாரம் வெள்ளிக்கிழமை பச்சை பாம்பு கடிச்சு இவளை அம்போன்னு விட்டுட்டு செத்து போயிட்டான் என் மாமே. இவன் சாதாரணமா வளர்ந்தவளா, ஊட்டச்சத்து கொடுத்து வளர்ந்தவளாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலையே அம்மா. அம்மா, நீங்க மனசு வச்சு அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. ஆமாம்மா, நான் எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேன். என்னுடைய எதிர்காலமே இந்த வீட்டை நம்பித்தான் இருக்கு. எழுந்துறமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ இங்கே இருமா. என்ன வெயில் அலைய விட்டு மூர்த்தி என்ன ஜாலியா ஜெயில இருக்காரு. இந்த வீட்டுல கிட்ட தெரியுமா? எஸ்கூஸ் மீ சார், வீட்டுல யாரா? ஹலோ, யாருங்க? சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? என்னது? சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? அதுங்களா, வாங்க. இது வந்து நாட்டுக்கோழிங்க, கிலோ 90 ரூபாய்ங்க. இது வந்து பிராய்லர் கோழிங்க, கிலோ 75 ரூபாய்ங்க. உங்களுக்கு எது வேணுங்க? ஐயோ, கோழி இல்ல, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? அட அதாங்க, கிலோ 75 ரூபாய்ங்க. நல்லா இருக்குங்க. அட அது இல்லங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் எப்படி வழி? அதான் இங்க இருக்கு பாருங்க. அடங்க, என்னையே குழப்பிட்டானே. என்ன சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி போட்டு. நாட்டுக்கோழிங்களா? அது இல்லங்க, ஜெயிலுக்கு போகணும். ஐயே, என்னைய ஒரே அக்கப்போரா இருக்குது. நீ என்ன சொன்னாலும் ஒரே வேலை தான், அதுல கம்மி கிடையாது. ஐயோ, சென்ட்ரல் ஜெயிலுக்கு வழி கேட்டா கோழிய பத்தி பேசுறானே. ஐயே, என்ன இது சொன்னதே சொல்லிட்டு எதை சொன்னாலும் அதுதாங்க. அட, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படியா வழி? என்னங்க இது? இருங்க, எங்க ஐயனையே கூப்பிடுறேன். ஐயோ, என்னங்க? என்னமா கேக்குறாரு கேளு. இல்ல என்னங்கன்னு? ஐயா, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? அப்படியா? நேரா போறீங்க, சரி. சந்து திரும்ப. அந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா கோவிந்தசாமி கோழி கடைன்னு ஒரு கடை இருக்கு. பச்சை கட்டு போட்டுருக்கேன். அங்கே 5 ரூபா குறைச்சு கொடுத்தா நான் 10 ரூபா குறைச்சு தர்றேன். அங்க போய் கேட்டீங்கன்னா எங்க நானே உங்களுக்கு புரியும். அட, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், சொல்லுங்கயா வழியா? ரொம்ப நேர்மையானவங்க, சொன்ன ரேட்டு தான். அது இல்ல. அட, இவங்கிட்ட பேசின காரியமாகாதுங்க. நம்ம தங்கச்சி உள்ள இருக்கிறேன், கூப்பிடுறேன். தங்கச்சி. என்னப்பா? அம்மா, நீயாவது வழி சொல்லுமா. சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும். ஐயா, என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு? இதுல எங்க அண்ணனுக்கும் ஐயனுக்கும் சம்மதம்னா உங்களை கட்டிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். குடும்பமே இப்படியா? கிழிஞ்சது போ. போறாரு. கடற்கரை விடுமா, அவன் இல்லன்னா கோழி விக்காதே என்ன? சார், நாங்க எவ்வளவு சொல்லியாச்சு, அந்த அம்மா மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? என்ன விடு. எனக்கு கொஞ்சம் வேண்டாம். என்ன விடு. அடம்பி விடுங்க. ஐயோ, என்ன விடுங்க. சரி, இது ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. குளுக்கோஸ் ஏத்த விட மாட்டேங்கறாங்க. இந்த பாருமா, சொல்றத கேளு. அநியாயமா பட்டினி கிடந்து நீயே உன் உயிரை போய்க்கலாமா? எனக்கு என் உயிர் முக்கியம் இல்ல. எனக்கு என் பிள்ளை தான் வேணும். எனக்கு என் பிள்ளை தான் வேணும். என்ன பாக்குறீங்க? பாருங்கடா, சாத்துங்கடா கதவை.
உண்மையை சொல்லு, அந்த போட்டோக்காரையை பத்தி உண்மையை சொல்லு. நீ சொல்லலனா உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி நான் சாவடிப்பேன். அங்க உன்னோட ஆத்தா பாவம் பட்டினி கிடந்தே சாக போறா, இங்க நீ அடிபட்டே சாக போற. யோ அறிவு கட்டவன சாவுகார், நீ உன் சாவுக்கு வேற வண்டி காட்டுல என்னையா? ஐயா ஐயா அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, இருங்க இருங்க. என்னையா? என்ன ஐயா ஐயா என்னையா? நானும் உங்களை மாதிரி கிளியில இருந்தேன். மெட்ராஸுக்கு வந்து அடி வாங்கி உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. எங்க ஊர்ல போய் விட்டுருங்க ஐயா. அத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. வா செல்லகண்ணு, இதுதான் மந்திரியோட அந்தரங்க ரூம். வேற யாரும் இங்க வர முடியாது என்ன தவிர. என்ன நான் ஒன்னே பாக்குறேன், நீ அங்கங்க பாக்குறிய. வா, அம்மா வர்றதுக்குள்ள நம்ம லவ்வ லேண்ட் பண்ணுவோம். வா பாரு. செல்லக்கண்ணு, நான் எங்க இருக்கேன்? பெரிய ஆளியா நீ? அந்த சிகாமணி ஆளையே போட்டு தள்ளி இருக்கிய, அதான் ஒண்ணு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. நானும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் உள்ள வந்தேன். உடம்ப நார் நாரா பிச்சை எடுத்துட்டாங்கப்பா. அதுக்கு தான் சாம்பல பூசிக்கிட்டு இருக்கேன். இங்க விஐபி கைதிகளுக்கு தான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம், நம்ம மாதிரி பிஸ்கோத்துக்கெல்லாம் இந்த சாம்பல் தான் மருந்து. பூசிக்க. இவர்தான் விஐபி வில்சன். இவரைத்தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இதுதான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் கோட் நம்பர். இப்ப நான் விளக்கமா சொல்றேன். இதுதான் வில்சன். இது அவருடைய பாடி கார்டு. இந்த எல்லோ கலர் தான் வில்சனை கொல்ல போற கொலையாளி. இப்போ ப்ரோக்ராம் சொல்றேன். இந்த வழியாகத்தான் வில்சன் தக்க பாதுகாப்போடு உலக சமாதான மாநாட்டை துவக்கி வைக்க வருவார். இந்த வெள்ளை நிற காரிலிருந்து இறங்கி வில்சன் விழா மேடைக்கு வருவார். இங்கே கொலையாளி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடிக்கம்பத்தின் அருகே வில்சன் வரும் பொழுது பாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். விஐபி வில்சன் கொடியேற்றும் போது கொலையாளி ரிமோட்டை அழுத்தி பாம்பை வெடிக்கச் செய்ய வேண்டும். இதுதான் வில்சனின் கடைசி நிமிடம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றதை கேளு. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க வர சொல்றதை கேளு. யாராவது பாத்திர போறாங்க. சீக்கிரம் கிளம்பு. என்ன உமாது, பைத்தியக்காரத்தனமா பேசாத. நமக்கு வேண்டிய எல்லா எவிடன்ஸும் கிடைச்சாச்சு. நாளைக்கு ராஜ மரியாதையோட இவர் வெளியில வரத்தான் போறாரு. ஆமாமா கீதா, மந்திரி சிகாமணி செய்யற சைத்திட்டத்தை இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம பேப்பர்ல அச்சடிச்சு நாளைக்கு காலையில பொதுமக்கள் கையில கிடைக்கிற மாதிரி செஞ்சிடணும்.
அதை படிச்சுக்கிட்டேதான் நாளைக்கு தமிழ்நாட்டு சூரியன் உதிக்கணும். பொதுமக்களே, மந்திரி சிகாமணி முகத்தை கிழிச்செறியணும். உமா, ஆத்தாவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. மந்திரி சிகாமணியோட சம்சாரம் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்ன. அவங்க கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஆத்தாவை எப்படியாவது காப்பாத்த வெளியே பாரு. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. என் பையன் உன் புருஷனா? உங்க வீட்டுக்காரர் தான் என் புருஷனை ஜெயில போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல வேலைக்காரியா இருந்த ராமாத்தா என் குழந்தைய ஆதர தூக்கி வீசிட்டு அவனும் இப்ப வந்து என் குழந்தை சாகலைங்கிறா. எப்பவோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டு என் பிள்ளைய இன்னைக்கு நீ வந்து உன் புருஷங்கிற. ஐயோ அம்மா, என் புருஷன் சாகல, இது அவ கட்ட தாலி. ராமாத்தா தான் என் அத்தை. உங்க புருஷனால எங்க குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு. உங்க புருஷன் செஞ்ச அக்கிரமத்தை என் ஃப்ரெண்ட் பத்திரிகை நிருபர் கீதா மூலியமா என்னால நிரூபிக்க முடியும். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். மக்கள் தப்பு பண்ணா பிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. போலீஸ் தப்பு பண்ணா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்கா. மந்திரிங்க தப்பு பண்ணா அது ஓட்டு போட்ட ஜனங்களோட தலையெழுத்து. நடுவுல நீ யாரு கண்ணா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி தினசரி பத்திரிகை ஆபீஸ் போனேன். இத பாருங்க. மந்திரியின் சதி திட்டம் அம்பலம். எங்கடா அவ தப்பிச்சிட்டா சார். கூட மூர்த்தி பொண்டாட்டிங்க இருக்கா சார். நாம என்னமோ மாட்டிக்கொண்டு பயமா இருக்கு சார். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இந்த சிகாமணி செஞ்ச தப்புக்கெல்லாம் மாட்டி இருந்தா இது வரைக்கும் 149 தடவை தூக்குல தொங்கி இருக்கணும். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். பேசாம வரப்போற சமாதான தலைவருக்கு ஒரு வரவேற்பையும் கொடுத்து கையில ஒரு தஞ்சாவூர் தட்டையும் கொடுத்து கூட நின்னு ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அவரை சமாதானமா அனுப்பிடுங்க சார். நீ ஆளுதான் சென பண்ணி மாதிரி வளர்ந்திருக்க. மூளை இருக்க வேண்டிய இடத்துல கோலி குண்டு தான் இருக்கு. நீ மனசுல நினைக்கிறதுக்குள்ள நான் வானத்துல நடப்பேன். எப்ப அந்த பத்திரிகாரி நம்மள போட்டோ எடுத்தாலோ அப்பவே நான் பிளான மாத்திட்டேன்.
கம் சீக்கிரம் ஐயா, எவனாவது பாத்துற போறான். ஏண்டா கோவிந்தா, மொட்டை அடிச்சு சரக்கு பொறுக்கணும் சட்டைய மாட்டிக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியல. என்ன வெள்ளக்கார விடல் ஆயிட்டியா? ஷட் அப். இந்த வாடா போடன்ற வேலையெல்லாம் வேண்டாம். பிளாடி லேபர்ஸ், ஸ்டாப் த கார். எங்க போற? பேக் டு லண்டன். என்னப்பா நீ காரியம் கை கூட போற நேரத்துல இப்படி பண்ற? ஏய் நீ போ. அப்புறம் என்னய்யா, நான் ஃபாரின் போய் துப்பாக்கி சுடுறது, பாம்பு போடுறது, குண்டு வைக்கிறது, ஆர்டிஎஸ், ஜெலட்டின் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன போய் வாடா போடாங்கிற? பிளாடி ஓல்ட் டாக். ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க செத்துட்டேன்னு பெருசா ஃபாரின்ல போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க எனக்குள்ள டப்பா டான்ஸ் ஆடி போச்சு. அன்னைக்கு உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தனை கொன்னு அவன் மூஞ்சி நெருப்புல பொசுக்கி போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு செட்டப் பண்ணி காட்டுறதுக்குள்ள நானே எமலோகம் போயிட்டு வந்துடலாம் போல இருந்தது. சும்மா புலம்பாத. சிகாமணி, நடக்க வேண்டியதை சொல்லு. என்னய்யா பேர் சொல்லி கூப்பிடுறேன்? அதிகம் பேசாத, ஷூட் பண்ணுவேன். சரி அதை விடுங்க ஐயா. முதல்ல இங்க வரப்போற கருப்பு தலைவனை புடிச்சு கருப்பங்க கையில கொடுத்தோம்னா உலக பணக்காரங்க வரிசையில நானும் சேர்ந்துடலாம், நீங்களும் தான். இப்போ நீங்க இந்த உலகத்து கணக்குல இல்லாத யமலோக மனுஷன். இங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ரெக்கார்டு இருக்காது. அந்த கருப்பு தலைவர் வர்ற வரைக்கும் நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஓவர் மப்புல என் மாமனை மறந்துட்டேன். அதான் மூர்த்தி எப்படி இருக்கா? நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடு. எனக்கு மூர்த்திட்ட கொஞ்சம் கணக்கு கேட்க வேண்டியிருக்கு, நான் போறேன். மறுபடியும் என்ன நீ வா போன்னு சொல்ற? சரி ஐயா, வாங்க. கரெக்ட். என்னடா மூர்த்தி, எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்கு வந்து என் கழுத்தை நெரிக்கிறேன்னு சவால் விட்டேன். அன்னைக்கு என்னமோ நெஞ்சில் அடிச்சிட்டு கத்துனியே. மக்கள் கேட்டாங்களா இலவச வேட்டியும் சேலையும்னு? அதே வேட்டியும் சேலையும் தங்க மூக்குத்தியும் பித்தளை குடமும் தாண்டா மூர்த்தி கோட்டையை உடைச்சி இப்ப சிகாமணி கோட்டை ஆக்கியிருக்கு. உன் ஊர்ல செருப்பு தைக்கிற சுப்பன்ல இருந்து கோயில்ல மணி அடிக்கிற ஐயர் வரைக்கும் எல்லாருக்கும் நான் தான் இதே தெய்வம். எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டேன். நீ மக்கள் மக்கள் சொல்றிய, எல்லாரும் 420ங்க, கிரிமினலுங்க, பிராடுங்க. மக்களுக்காக தியாகம் பண்ணதெல்லாம் அந்த காலம். கவர்ச்சி தாண்டா இன்னைக்கு அரசியல். நான் நினைச்சா குஷ்புவை முதலமைச்சர் ஆக்கிடுவேன், ரோஜாவை கட்சி தலைவி ஆக்கிடுவேன். அரசியலையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் என் கால் செருப்புக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நான் நினைச்சாதான் திறந்து விடுவேன், தெரியுமா உனக்கு? நீ என்னடான்னா எவ்வளவு படக்கு படக்குன்னு போட்டோ எடுக்கிற பேச்ச கட்டுக்கிட்டு என் மானத்தை வாங்க மெரினா பீச்சில் கூட்டத்தை கூட்டி பட்டையும் தரேன்னு சவால் விடுற. எவ்வளவு நக்கல்றா உனக்கு? உன்ன மாதிரி பணம் பதவின்னு தலைவிரிச்சு ஆடுற பேய்களுக்கெல்லாம் கடைசியில் என்ன கதின்னு சரித்திரத்தை திருப்பி பாரு, தெரியும். மந்திரிங்கிற பேர்ல மக்கள் கொடுத்த வரி பணத்துல தின்னு கொடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு வர உலக சமாதான தலைவர் கொள்ள நீ திட்டம் போட்டிருக்க. நீ அவருக்கு வெட்டின குழியில நீயே விழுந்து சாக போற. உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம மக்கள் உன்னை ஓடோட விரட்டி கல்லால் அடிச்சு கொள்ள போறாங்க. எரியாத. இதத்தான சொல்ற. யார் கையிலும் கிடைக்காம எரிச்சிட்டேன், எல்லாத்தையும் எரிச்சிட்டேன். மூர்த்தி, 18 வருஷத்துக்கு பிறகு சேலம் ஜெயில தூக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த ஆளு நீதான்.